இது நல்லாவே வளர்த்துட்டு இது கீழே விழுகிற வேலான் இருந்திருக்கு. கீழே இழுத்து பிடிக்கணுமா? ஓ கொஞ்சம் கையை கீழே இழுத்து பிடிக்கணுமா? ரைட் ரைட். கட்டி பொறுங்க வரஞ்சி ஆள் இறுகி போனாரா? பேக்கில் கட்டி சிம்பிளாக இறக்குறத எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான ஒரு காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து பச்சை கோதுமை புட்டு மாவிச்சு அதோட வந்து கறி ஒன்றும் வைக்கல. நாங்கள் மரத்தில் உடனே பிடிங்கி பிலாப்பழம் தான் நாங்கள் இன்றைக்கு பிலாப்பழம் மரத்தில் 3-4 பிலாப்பழம் பழத்து இருக்குது. இப்போ பிலாப்பழ சீசன் இங்கே எங்களோட பக்கம் வந்து இப்போ அந்த சரியான சீசனோ சில இடத்துல ஓஞ்சி கொண்டு வருது. இப்போ கொஞ்சம் வருது. ஆனால் இப்போ எங்கடையில வந்து ஒரே டைமில் 2-3 பழம் கிடக்குது. அப்போ வந்து நாங்கள் ஒரு பழத்தை பிடுங்கி உடனே வந்து சுளையெல்லாம் எடுத்து தான் புட்டோட சுட சுட சாப்பிட போகிறோம். சில நேரங்களில் புட்டை வச்சுட்டு பார்த்தா பழம் இருக்காது. அதனால வந்து பழம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இப்போ வந்து நாங்கள் புட்டை வைக்க போகிறோம். புட்டுக்கும் பிலாப்பழமும் மட்டும் நல்ல உண்மையிலுமே நல்ல ஒரு இதாக இருக்குமே. மாம்பழம் புட்டு அது மாதிரி பிலாப்பழத்துக்கும் புட்டு நல்லா இருக்கும். அதை விட எனக்கு தான் வேலை வந்திருக்குது. பொறுங்க வாரன் இப்போ சுஜி சொல்லி கொண்டிருக்கிறா என்னத்தான் மாதிரி பிடுங்கணுமாமண்டு கட்டாயம் மாதிரி பிடுங்குவோம் இதானே. சரி, அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இதில் பார்த்தீங்களோண்டால் இதில் முன்னுக்கே ஒரு பிலாப்பழம் கிடக்கு. அந்த நம்பிக்கையெல்லாம் நான் வரை பிடுங்குறேன்னு சொன்னான். அதுக்குள்ளேயும் ஒரு பழம் கிடக்குங்க. கொஞ்சம் இந்த கூட்டமாக இருக்கிறதுக்கே ஒரு பழம் கிடக்குது. இதுலேயே 2 பழம் இருக்குது என்ன. அதுவும் பழம் போடுறாங்க. ஓ இங்கே அந்த அதுவும் பழம் கறந்துட்டு சார். அப்போ என்ன வேறட்டும். நான் வேறுவன்னு சொன்னதே இந்த ஏணியை கண்டுட்டு அது ஏணி என்ன பிரச்சனைண்டா, இந்த ஏணி அப்பா அடித்த ஏணி கனகாலத்து ஏணி. அதுதான் கேட்குறேன். இது கனடா அடிக்கின்ற ஏணி. எதுக்கும் கவனமாக இருக்கும். எங்கே செய்ய பிலாப்பழம்? இங்கே இருக்கு பிலாப்பழம். இந்த இதோ மற்றது இல்லை, இதுவும் பழம் இதுவும் பழம். அப்பா 2 பழம். 2 பழமோ? நான் இப்போ வந்து பிலாப்பழத்தை விழுத்தாமல் எடுக்கணும். என்ன செய்ய எதிர்பார்த்தீங்களோ இப்படியெல்லாம் வருவானுண்டு. அதான் அப்போ வேறையெல்லாம் தெரிஞ்சவொண்டு தான் அம்மா தடிச்சு கொண்டு இருக்கீங்க. அதை விட என்ன ஒரு ஆள் எங்கட வீடியோ பார்க்கக்குள்ள இடைக்கூட கமெண்ட் பண்ணுறவர், நீங்கள் மரத்தில் ஏறி காட்டுங்க. இப்போ பாருங்க இன்றைக்கு ரைட். இது இப்போ விழுத்தாமலுக்கு நீங்கள் போடுங்க, நான் பிடிக்கிறேன். ஒட்டு சிக்கலும் இல்லை. பாப்பம் எப்படி எடுத்தேன் கையில் சரியோ. ஆனால் பாலம் மாரியே இல்லை தான் சுஜி. இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா பெரிய சிக்கல் ஆயிரும். அதுதானே இது சரியான பேரம். அப்போ பொறுங்க வாரேன். இப்போ அண்ணா அறிய தம்பி தான் பிடிக்க போகிறாரு. பார்ப்போமே கவனம் கீழே விழுது இல்லை. ஆனால் இது சரியான பேரம். இது சரியான பெருசு. ஆனால் 5 பாருங்க அந்த 3 எல்லாம் பால் வேறே இல்லை, சொட்டு பாலும் இல்லை. இது சரியான பெருசு. கொஞ்சம் கீழே இழுத்து பிடிக்கணுமா? கொஞ்சம் கையை கீழே இழுத்து பிடிக்கணுமா? ரைட் ரைட். கெட்டிக்காரனா? உண்மையாதான். மற்றதங்க சுஜி? மற்றது அங்காள இருக்கு. இந்த கோப்பு இல்லை, மற்ற கோப்பு போகணும். பொறுங்க வாரம். என்ன பிரச்சனைண்டா இருந்துட்டான்னு நீ எலும்பெல்லாம் கிடக்கு. சின்ன பிள்ளையில இந்த போக்கர் கைருத்தி விட்டா அப்படி இருக்குங்களோ அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க. பொறுங்க வாரம் சுஜி. ஆள் இறுகி போனாரா? இந்த ஆளை இறக்குற ஒரு ஆளை வேற போல இருக்குது. இது முதல்ல அந்த வீட்டுக்கு தான் இருக்கும் சின்னல. அம்மா எங்களுக்கு அதை விட நான் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கு மரத்தில் இருக்கிறேன் தெரியுமா? அதானதான். இந்த பாருங்க பழமே இல்லை. எது புது பழம் இல்லையா? இது பழம் இல்லை. அப்போ இங்கே இதுக்கு இல்லை வேறோடும். இங்கே கூட்டமாக இருக்குது நிறைய. இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது பாருங்கோ. அதுக்குள்ள வந்து பழம் அது ஒரு அனுப்புல. இப்போ பார்த்தீங்களா என்ன பிரச்சனைண்டா, கை வைக்கவே பழம் கையில் வந்துட்டு சுஜி. இது நல்லாவே வளர்த்துட்டு இது கீழே விழுகிற வேலான் இருந்திருக்கு.
இப்போ என்ன பிரச்சனைடா இவரை வச்சு கொண்டு வாங்கணும். கயிறு கட்டி இறக்குவோம் என்றால் கயிறு மாடு கட்டி. நீங்கள் வரீங்களா? வருங்க ஓ ஏனி என்ன பிரச்சனைடா முறிஞ்சு விழுந்து ஓடும். இது இப்படியே கிடக்கட்டும். அடுத்த பிடுங்கி போட்டு இதில் இருக்க மாட்டேன் பிடுங்கி போட்டு மெட்டாதையும் பிடுங்கி போட்டு எதுக்கும் மரத்துக்குள்ளே வராதிங்க. அது அங்கே இது பெருசு சுயி. பெருசு இதோ நசிஞ்சிருமே. ஓ தள்ளிடுங்க. இது போல வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கவனமாக பிடிச்சிக்கொள்ளுங்க. அங்கால பழம் விழுந்தா பரவாயில்லை. என்ன பிரச்சனைடா வடிவா பிடிக்கணும். இந்த பழத்திட்ட வெயிட்டுக்கு எப்படி மடியில் ஏந்தி எடுத்துருக்குறேன். சும்மா இல்லை மடியில் ஏந்தி எடுத்துருக்குறேண்ணா. கொப்பா பிடிங்க மற்ற கையால் இப்படியே இருக்க வேண்டியா. நான் தான் ஏறி வார பொருள் ஏனே இடையில வச்சு தம்பி கொடுத்து நிபுடம் வரைக்கும் தந்துட்டா நான் இங்கே வாங்குவேன். போறங்க வார் மெல்ல மெல்ல கொண்டு வார். பயங்கரமான காத்தடிக்குது சுஜி. உண்மையாக தான் சரியான காத்தாரு. கவனம் பாருங்க. கீழே பாருங்க எவ்வளோ உயரம். கீழே எவ்வளோ அளவு உயரத்தில் இருக்கிறோம்டா. பேக்கில் கட்டி சிம்பிளாக இறக்குறத எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறோம்னு பார்த்தீங்களா. அது நிற்கும். வேற கிடக்கோ வேற இல்லை வேற கிடந்தாலும் இப்போதை காணும் சொல்லி காணுமோ. தம்பி இறக்கி தரட்டா. இதுதான் நல்ல பழமா இன்றைக்கு சாப்பிடணும். இது தண்டோட தான் இருக்கு. அப்படி தண்டோட கையில் கொடுங்க. இது சரியான டேஞ்சரான வேலை. தண்டில் அப்படி தம்பி. அடுத்த ஆட்டம் நான் பாறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் பாறேன். இப்போ அடுத்த பிலாப்பழம் அது வந்து ஒரு சின்ன பிலாப்பழம். ஆமாம் ரைட். 4 பிலாப்பழமா. 2 கீழே வந்துட்டுது. ஓ படிக்கிற காலத்திலே எவ்வளோ கூலாவிலே எவ்வளோ வீரையிலே ஏறி இருப்போம். இப்போ நம்புறேன்னா ஆனால் இப்போ கொஞ்சம் பயம்தான். அந்த கலிங்கில இருந்து பாயிரன்னு சொல்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு நம்புறேன். இப்போ பாருங்க தம்பி தோளில் கொண்டு வராங்கிறான் பிலாப்பழத்தை ஏணியில். கொண்டு வருவியா தம்பி? பார்த்தீங்களா. கீழே வந்துட்டேனா செய்ய. வந்துட்டீங்க. ஆமாம் கடவுளே வந்து சேர்ந்துட்டேன். கிட்டத்தட்ட 4 பிலாப்பழமா. இவர் கொஞ்சம் கூட பழத்துட்டார். இந்த கருத்தம் போயிட்டு பாருங்க. இந்த பழமெல்லாம் ஒரே மாதிரியான சத்தங்கள். இவியல் 3 பேரையும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுவோம். என்ன அது ஓரளவுக்கு நாளைக்கு பழம் பட்டா சரியா இருக்கு. இது கொஞ்சம் கூடுதல். அஞ்சு பார்த்தீங்களா. அஞ்சு அப்படி கையால் நாங்கள் சும்மா அப்படி அமர்த்தவே நல்லாவே நசையுது பாருங்க. அப்போ நாங்கள் கொடுத்து விட்றதுக்கு இது நாளைக்கு நல்லா கனிஞ்சிரும். இது இதை பட்டு வந்தாங்க. ஆனால் பாருங்க கொஞ்சமும் பால் இல்லை பாருங்க. நல்லாவே பழத்தபடியா கொஞ்சமும் பால் இல்லை. அப்போ நாங்கள் புட்டா வைப்போமோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புட்டு தான் அவிக்க போகிறோம். அதுக்காக கோதுமை மாவு வண்டி வச்சுருக்கிறோம். நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். 3 பணி அளவில் தான் இந்த புட்டு நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை மூட்டி தண்ணியை கொதிக்க வைப்பேன். எப்படி ப்ரோ நல்ல ஒரு கடகடன்னு கொத்துனீங்க. வேறுக்குது பார்க்க. காற்று கூட அடித்தாலும் வேறுக்குது. அது வந்து சடன்னு கொத்துன வேறு பிறகு நாளைக்கு இந்த வேண்டிய கொத்தி அங்கே வச்சுக்கிறோம். அது நல்லா ஈஸியாக கொத்துப்படுது. ஏன்னா அது துண்டு அறுத்து வச்சுக்கிறோம். அப்போ கொத்துறதுக்கு சுகம். அப்படி நோமலாக காற்று அடித்து கொண்டிருக்கிறேன். இங்கே வளமையாகவே வந்து கொஞ்சம் காற்று கூட தானே. தம்பி என்னையா புட்டும் பிலாப்பழம் சாப்பிட போகிறீங்களா? விருப்பமா
அப்போ அப்படி ஏறி பிடிங்கினார் பார்த்துனீங்களா? அப்போ இதுக்கு முதல் மரத்தில் ஏறினதை பார்த்துருக்கீங்களா? இப்போ அதை ஏறி இருக்கிறாரா? எப்போ ஏறினவர்? நான் காணையில் எந்த மரத்தில் ஏறினவர்? இப்போ அதில் முதல்ல நீங்கள் ஏறினீங்களா? ஏறி இருப்பேன் மறந்துருப்பேன். நான் அதில் எத்தனை நேரம் வருகிறேன், நீங்கள் தான் காணையில். நான் காணையில் அப்பா இருக்க அப்பா பிடுங்குவார், தம்பி ஏறி பிடுங்குறவர். நீங்கள் இன்றைக்கு தான் பிடிங்கிருக்கீங்க. நான் பார்க்கத்தக்க 4 பிலாப்பழம் அடுப்பெரிய தொடங்கிட்டுது. நாங்கள் புட்டு பானைக்கு தண்ணியை விட்டு முதல் கொதிக்க வைப்போம். இன்றைக்கு இரவு சாப்பாடு புட்டும் பிலாப்பழம் தான். கொஞ்சம் நேரத்துக்கே சாப்பிடுறோம். சில பேர் கூடுதலாக வந்து இரவில் வந்து இந்த பிலாப்பழம் சாப்பிட்றது கொஞ்சம் குறைவே. அந்த செமிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது இதில். கொஞ்சம் செமிக்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. காலம் வேண்டா இன்னும் நல்லது. வந்து நாங்கள் மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். அது வந்து இந்த பச்சை மா புட்டண்டா இந்த மா வந்து இதுக்கு முதல் வந்து வறுக்கவோ இல்லாட்டி அவிக்கவோ இல்லை. உடனே நாங்கள் குழைச்சி உடனே வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆனால் கோதுமை மாவில் ஒரு விஷயம், உடனே குழைச்சி உடனே அவிச்சு எடுத்து இதன்ற புட்டு வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும் இந்த புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஜொக்குக்கு வந்து அளவாக உப்பு சேர்த்துருக்குறோம். இதுக்கு வந்து நல்ல கொதி தண்ணி தான் முதல் திறம் விட்டு குழைக்க போகிறோம். சுடு தண்ணி பத்திரத்தை கொண்டு வந்து நாங்கள் ஆவி பறக்குது பாருங்க இப்படி. முதல் தரம் இந்த குழைக்க வந்து இந்த கிணக்க சுடு தண்ணி தேவையில்லை. இப்போ அவிச்ச மாவோ இல்லாட்டிக்கு வறுத்தமான்னு சொன்னால் அதுக்கு நிறைய தண்ணி இழுக்கும். இப்போ நீங்கள் அரிசி மா புட்டு எல்லாம் வறுத்த அரிசி மா புட்டுக்கு எல்லாம் வந்து நிறைய சுடு தண்ணி தேவை. உப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரைஞ்சிட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தண்ணியை விட்டு குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இது வந்து இந்த எப்படி இருக்குமென்ற அந்த பருவம் வந்து மாவாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு மணல் மாதிரி இருக்க வேணுமோ. பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் குழைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து இதை அவிய விட போகிறோம். அவிய விட்டு பிலாப்பழத்தை வட்ட சரியா? ஓ, பச்சைமா புட்டுன்னு சொன்னால் 2 தரமாக அவிக்கணும். ஒரு தரமாக அவிச்சு திருப்பியும் முறைக்கா அவிக்க வேணும். நல்லா சொப்டாக வரும், பஞ்சு போல வரும், நல்ல வாசமாயம் இருக்கும். முந்தின கோதுமை மாக்கள் நல்லா இருக்கும், இப்போ இப்படி இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். அப்படியே நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டு பார்த்தீங்களா என்ன? ஓ, அப்படியே மூடி விடுவோம். நீங்கள் தானே இப்போ பிலாப்பழத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி பிடுங்க, நீங்கள் நான் பிடிங்கி சொல்ல எடுக்க. அது என்ன சொல்லுங்க, சின்ன துண்டை வட்டி எடுங்க. அப்படியே ஃபுல்லாக வட்டி வச்சா நாளைக்கு சாப்பிடல. அது சின்ன துண்டை மட்டும் தேவையான எடுத்தா அப்புறம் நாளைக்கு. அப்போ ஒரு அளவான துண்டா மட்டும் சின்ன துண்டு மட்டும் கொடுக்கும். ஆனால் இப்படி வட்டி போட்டு கொஞ்சம் மூடி வச்சா நாளைக்கு வெள்ளெண்ணெய்க்கு சாப்பிட்டுக்கொள்ளலாம். சுளையா பிடுங்கி எடுத்தால் தான் புளிச்சு போகும், இல்லாட்டி அப்படியே இருக்கும். இப்போ வந்து பிலாப்பழத்தை வட்டி எடுத்துக்கொள்வோமே. ஓ, மாவந்து அவிஞ்சோன்னு இருக்குது, அதுக்கிடையில் நாங்கள் பிலாப்பழத்தை வட்டி அப்படியே சுளை எடுத்துக்கொள்வோம். இப்படி ஒரு துண்டை வெட்டுவோமே கொஞ்சம். அப்படி விடும், அது நல்ல பழம் நைஸாக விட்டு போடும். எப்படி வெட்டுப்படுதுன்னு பாருங்க. மற்றது இதில் வந்து பால் இருக்காது பெருசாக. எண்ணெயே நாங்கள் மட்டும் பாருங்க. உடனே இறக்கி உடனே சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோம். வாசம் வருதா? சூப்பராக இருக்குது பாருங்க, நல்ல வாசம் வருது. எப்படி இருக்குன்னு வேறு லெவல். பெரிய பக்கம் வச்சுட்டு இஞ்சால இதை வெட்டிக்கொள்வோம். எப்படி இருக்குன்னு வேறு பழமண்டா இதுதான் பழம். என்ன செய்ய பாதி சுளையாய அப்படியே எப்படி வந்ததுன்னு இது பாருங்க. ஐயா அதை மாட்டுக்கு போட்டு விடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவும் அந்த குந்து எல்லாமே மஞ்சளாக தான் கிடக்கு.
எப்படி இருக்கு சூப்பர். இப்போ வந்து சுளை எடுத்துக்கொள்வோம் நாங்கள். இந்த பிலாக்கொட்டையும் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்னா மேலே கறி வைக்கலாம், பொரிக்கலாம், வறுக்கலாம், அவிச்சு அப்படியே துவைக்கலாம், அப்படி நிறைய சாப்பாடு செய்வோம்லாம் பிலாக்கொட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலாப்பழம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயுமே பாவிக்கல. அதில் பாலே இல்லையே. என்ன நம்பி விழாப்பழம் வேணுமா? அது எடுத்து சாப்பிடுங்க. கரெக்டா சாப்பிடுங்க எடுத்து. இவருக்கு வந்து ஆக கடுமையான நல்ல விருப்பம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க டக்கண்டு எப்படி இருக்காண்டு. இன்னைக்குதா என்னண்டு சொல்லுங்க. இன்னைக்குதா உண்மையா தானே? நான் கேட்டால் மட்டும்தான் கொடுத்துக்கொள்றது. ஆள் பிலாப்பழம் தாங்கன்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் கொடுக்குறேன் நான். எங்களுக்கு தேவையான அளவு சுளையில வந்து நாங்கள் அப்படியே பிடுங்கி எடுத்துட்டோம் பாருங்க அப்படி இருக்காங்க. ஏன்னா இப்போ இது வந்து இருக்கட்டுக்கம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மாவை இறக்குவோம். இப்போ அவிஞ்சிருக்கு மாவு வந்து நல்லாவே அவிஞ்சிட்டுது. இங்கே எப்படி சத்தம் கேட்குதுன்னு நல்லா அவிஞ்சிட்டுமா. இப்போ புட்டங்களுக்கு அவிஞ்சாலும் இப்படித்தான் நல்ல சத்தம் கேட்கும் மாதிரி இந்த இப்போ முதல் தரம் அவிஞ்சிட்டா பிறகு வந்து புட்டை வைக்கிறது வந்து வேகமாக வச்சுருக்கோம் நாங்களோ. இன்னொரு கொஞ்சம் மாக்கிடாக்க அதையும் வச்சு விடுவோம். முதல் தரம் அவிஞ்ச மாவை நாங்கள் குழைச்சி எடுக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ பச்சை தண்ணி விட்டு தான் குழைக்க போகிறோம் நாங்கள். இப்போ வந்து பச்சை தண்ணியை அப்படியே தெளித்து போட்டு குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பூ வந்து தும்பொன்றும் இல்லாமலுக்கு வெள்ளையாக திருவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து போட்டுக்கொள்ளுவோம். அதை வந்து இப்படியே கலந்து விடுவோம். எப்படி இருக்கு பச்சை மா புட்டு ரெடி ஆகிக்கொண்டிருக்கு பாருங்க. இனி இதை வந்து ஒரு 3 நிமிஷம் தொடக்கம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த புட்டு அவிஞ்சிருக்கும். முதல் தரம் மா அவிக்க தான் கொஞ்சம் நேரம் செல்லும். இந்த மா அவிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் புட்டு அவிக்கிறது வந்து எங்களுக்கு நேரம் செல்லாது. அதை இறக்கி கொண்டு இதை அவிய விடுவோம். என்ன இனி நாங்கள் புட்டை அப்படியே அவிய விட போகிறோம். இது வரைக்கும் நீ சாப்பிடலாம். நிறைய வந்துட்டு சொல்லி 2 நீதிப்படி 1 நீதிப்படி இல்லை முதல் தரம் குழைச்சினாங்க. பார்த்தீங்கன்னா 2 நீதிப்படி புட்டு வந்துச்சு. அவிச்சிட்டா அப்போ வந்து பொழியும் எங்களுக்கு. அப்படி அவியட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்தங்களுக்கு அவிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா ஆவி போகுது. எப்படி சத்தங்க எப்படி இருக்குன்னு வேறுங்க புட்டு அப்படி ஜம் பண்ணி கொண்டு தான் இருக்கு. சுட சுட புட்டும் அதோட வந்து பிலாப்பழமும் மற்ற மாவையும் அப்படியே அவிய விட்டுட்டு வரேன்னு என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே சுட சுட சாப்பிடுவோம். என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே புட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதோட வந்து பிலாப்பழ சுளையல் சாப்பிடுவோம். என்ன இப்போ நாங்கள் புட்டெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. அதோட பொழுது தானே சாப்பிடுவோம். பிலாப்பழ வாசம் தான் மூக்க துளைக்குது. உண்மையிலுமே ஒரு கறியுமே தேவையில்லை. ஏன்னா உண்மையாக சொன்னால் நான் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, தேன் தான் பிலாப்பழம். சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு பட்டி புட்டு சாப்பிடலாம் இப்படி பிலாப்பழத்தோடு இருந்தால்.
நல்ல ஒரு சுவையாக இருக்குது பலாப்பழம். ஆனால் இடவன்றதால கொஞ்சம் யோசிக்க வேண்டி கிடக்கு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. பலாப்பழங்கள் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான். பட் அந்த முட்டு வருத்தம் இருக்கிறாக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும். 1-2 சும்மா ஆசைக்கு சாப்பிடலாம். உண்மையாக பலாப்பழத்தை சொல்லி வேறு இந்த மரத்தில் பழத்து வைக்கிறதுக்கும் பிடுங்கி வைக்கிறதுக்குமே பயங்கர வித்தியாசம் இருக்கும். அதுக்கும் புட்டுக்கு நல்லா தான் இருக்குது. புட்டும் வந்து பாருங்க நல்ல சொப்டான புட்டாக இருக்குது. அதோட பொழுதுபட்டு ஒன்று வேறு தானே. இன்றைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சாப்பாடு. இதுதான் உண்மையாக அந்த கிராமத்து சாப்பாடுன்ற இதுதானே. இப்போ கோதுமமா பொறுமை அதுக்கு கொண்டே இல்லாது அரிசிமா புட்டு அதுதான் உண்மையாக அந்த என்ன சொல்கிற இயற்கையான 100% தான் இயற்கைன்னு சொல்லணும். இது ஒன்றுமே இல்லையே ஏன்னா கோதுமா விட அரிசிமா இன்னும் ஆரோக்கியம் எப்பாலும் இருந்துட்டு மாசக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. அப்போ இன்றைக்கு காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.